அனைவருக்கும் வணக்கம். 2021 இருந்து நம்ம தமிழ்நாடு படாத கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. ரவுடிங்க வந்தால் ஒயின் ஷாப் 500 கடை நாங்கள் வந்தால் மது கடை இருக்காதுன்னாரு. எங்கள் மது கடை இப்போ 500 கடை திறகிறாரு. எப்படி செய்ய முடியும்? லேடிஸ் உலாத்து முடியல, நைட்டில் கேஸ் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை போச்சு. ஏழைப்பட்ட ஜனம் எங்கேன்னு தொண்டி சொல்ல முடியும்? இந்த திராவிட மாடலை வச்சு தப்பட்டம் எடுத்து கொண்டிருக்கும் கட்சியினருக்கு மக்களோட கஷ்டம்லாம் எப்படிங்க புரியும்? அவங்க குடும்பம் வாழ்ந்தால் போதும், மற்றவங்கலாம் எப்படி நாசமாக போனால் அவங்களுக்கு என்ன? இந்த டோட்டல் டிசாஸ்டர் திராவிட மாடல்னால மக்கள் படும் கஷ்டங்களை ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், கேட்டுங்க. 505 தேர்தல் வாக்குறுதிகள் 2021 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுக்கு கொடுத்துச்சு. அதில் எத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்க? மனசாட்சியோடு சொல்லுங்கள். மக்களை ஏமாற்றுவதற்காக தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சாங்க. அதெல்லாம் ஏன் சார் நிறைவேற்றலைன்னு கேட்டால் அதில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, சொன்னதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்யா, சந்தோஷம், நல்லா இருங்க. ரெண்டாவது, நிர்வாக சீர்கேடு, டோட்டல் டிசாஸ்டர். கவுன்சிலரில் ஆரம்பித்து மேயர், அமைச்சர்னு கொஞ்சம் கூட நிர்வாகத்திறன் இல்லாதவங்களை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர் ஊழலை கேட்டால் இது ப்ளீச்சிங் பவுடர் இல்லாமல் பான்ஸ் பவுடரான ஒரு அம்மா கேட்குது. டாஸ்மாக் ஊழல்னு பல நிர்வாக சீர்கேடு நடந்து கொண்டே தான் இருக்குது. மூன்றாவது, மாணவர்களை ஏமாற்றியது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தை நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு அப்பாவும் மகனும் மாறி மாறி எல்லா கூட்டத்திலையும் சொன்னாங்க. 50 லட்சம் கையெழுத்து இயக்கம், முட்டையில் நீட்னு எழுதி காமிச்சது, அப்படி இப்படின்னு பல வேடிக்கை வினோதங்களை காண்பித்தார்கள். இப்போ நீட் ரத்து ஏன் செய்யலைன்னு கேட்டால் எங்களால் பண்ண முடியலே அப்படின்னு சொல்கிறாங்க. இனியும் உங்கள் வாக்குறுதி உருட்டுகளுக்கு தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஒரே அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். 2026 மக்கள் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.